யுவர் ஆனர், தீனன்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறதையும் பதட்டமா திரும்பி வர்றதையும் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த அதோட நேரமும் பதிவாயிருக்கு. அருண் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சரியா 1 மணி நேரம் கழிச்சுதான் தீனன் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கொலை நடந்ததா சொல்லப்படுற நேரமும் அதேதான். எனவே தீனன்கிற அந்த நபருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தான் என்னோட வாதம். அதை நிரூபிக்க கோர்ட்டார் தீனன் அவர்களை விசாரிக்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்ல போற இந்த நேரத்துல புதுசா ஒரு சஸ்பெக்ட நுழைச்சு கோர்ட்டை குழப்பி தன் கட்சிக்காரரை காப்பாத்த நினைக்கிறாரு மிஸ்டர் நடராஜன். அப்ஜெக்ஷன் ஓவர். மிஸ்டர் பிபி, சந்தேகம்தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி. மிஸ்டர் நடராஜன் சந்தேகத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்கலாம். Let him finish the argument. Sit down. Thank you, Your Honor. Deenan. Deenan, Deenan, Deenan. வணக்கம் சார். உங்க பேரு? தீனன். நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? அத்லெட்டிக் கோச்சா இருக்கேன். அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காம நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். பத்மா குடும்பத்தோட உங்களுக்கு எப்படி பழக்கம் வந்தது? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனீங்க? கல்பனாக்கும் வித்யாவுக்கும் வேலை விஷயமா பிரச்சனை இருக்குன்னு என் போலீஸ் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த மாதிரி நிறைய பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கத்தோட தான் நான் பேசுறேன். அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டா கல்பனா அந்த வேலையை விட்டு தந்தணுன்ற டீலை நான் தான் சொன்னேன். ஆக்சுவலாக கல்பனாவோட அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசினா அருண் அங்கே போனார். அப்போ அவங்க சம்மதிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். அதுக்கும் அவங்க ஒத்து வரல. அதுக்கு மேலே அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி மாட்டேன். ஓகே, பேசி பார்த்தீங்க, செட் ஆகல. அதுக்கப்புறம் ஏன் டென்ஷனா வெளியில வந்தீங்க? சார், நான் நார்மலாக தான் சார் வந்தேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்ற வருத்தம் மட்டும் தான் சார் எனக்கு இருந்துச்சு. இவர் பொய் சொல்றாரு யுவர் ஆனர். ஏதோ நடக்க கூடாததுன்னு நடந்துட்ட மாதிரி இவர் ரொம்ப பதட்டமாவே இருந்திருக்காரு. ஐயோ இல்லை சார். இத உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு அன்னைக்கு இவரை ஆட்டோல ஏத்திட்டு போன டிரைவரை விசாரிக்கணும்.